Assalamu alaikum wa rahmatullahi wa barakatuhu. Bismillah, alhamdulillah, assalatu wassalamu ala rasulillah wa ala alihi wa sahbihi ajma'in amma ba'd. பிள்ளைகள், இன்றைக்கு நாங்கள் புதிய ஒரு பாடத்துக்கு போகிறோம். ஸ்பெஷலாக சொல்கிறேன்டா, நீங்கள் குர்ஆன் ஓதுறதுக்கு கிட்டத்தட்ட ரெடி, நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்க. நிறைய இப்போ உங்களுக்கு ஓதுறதுக்கு ரெடியாக நீங்கள் உங்களுக்கு தெரியும். இப்போ குர்ஆனில் நிறைய விஷயம் எப்படி ஓதுறேன்னு நல்லா தெரியும். இப்போ நீங்கள் குர்ஆனை ஓத தொடங்குறதுக்கு சரி, பெரிய குர்ஆன் உண்டை வாப்பா கிட்ட போய்த்து வாங்கி கேட்டு, பாப்பா நான் குர்ஆன் ஓத போகிறேன் அப்படின்னு சொல்லி குர்ஆனை கேட்குறதுக்கு சரி, கடைசியாக நீங்கள் தெரிஞ்சிருக்க வேண்டிய முக்கியமான ஒரு விஷயம் அதான் இன்றைக்கி நாங்கள் படிக்க போகிறோம். சரியா? இன்றைக்கி நாங்கள் படிக்க போகிறது இப்படி ஒரு சைன். சரி, ஃபத்தஹா, கஸ்ரா, லம்மா, சுக்கூன், ஃபத்தஹத்தைன், கஸ்ரத்தைன், லம்மத்தைன், மத்து எல்லாம் படித்தோமே. அந்த மாதிரி இதையும் நாங்கள் படிக்க போகிறோம். இந்த சைன் இந்த சைனுக்கு சொல்கிறது ஷத்தா, ஷத்துன் அப்படின்னு சொல்லுவோம். சரி, மத்துங்கிறது நீட்டுறதுக்கு சொல்கிறது, ஷத்துன்றது இந்த சைன் வந்தால் அதுக்கு ஷத்துன்னு சொல்கிறது. இந்த சைன் எங்கெல்லாம் வரும்? இந்த பாருங்க வந்திருக்குது. இப்படி குர்ஆனில் ஒவ்வொரு இடத்துலையும் இந்த ஷத்துங்கிறது வரும். இந்த ஷத்துங்கிறது வந்தால் என்ன செய்யணும்? சரி, ஒன்றுமில்லை, இந்த ஷத்துக்கு மேலுக்கு ஒரு சைன் இருக்கும் பாருங்க. ஷத்துக்கு மேலே உண்டோ ஃபத்ஹா இருக்கும், இல்லாட்டி கஸ்ரா இருக்கும். இந்த பாருங்க, ஷத்துக்கு கீழே கஸ்ரா இருக்கும். சரி, இல்லாட்டி ஷத்துக்கு மேலே லம்மா இருக்கும். இல்லைன்னு சொன்னால் ஷத்துக்கு மேலே கீழே ஃபத்ஹத்தைன், கஸ்ரத்தைன், லம்மத்தைன் வரும். சரி, இந்த பாருங்க லம்மத்தைன் வந்திருக்குது, இந்த பாருங்க கஸ்ரத்தைன் வந்திருக்குது, இந்த பாருங்க ஃபத்ஹத்தைன் வந்திருக்குது. சரி, இப்படி ஏதாவது ஒரு சைன் ஒன்று வரும். நீங்கள் என்ன செய்யணும்டா, எந்த எழுத்தில் அந்த சைன் வருதோ அந்த எழுத்தில் ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த சைனை போட்டு ஓதணும். எப்படி ப்ரெஸ் பண்ணிவிட்டு? இந்த பாருங்க, இந்த இடத்துல ப்ரெஸ் பண்ணி காட்டிக்குது பாருங்க. ஓதுங்களை எப்படி ஓதுங்க? அப்ப அப்ப. சரி, அதே மாதிரி தான் இதுவும். இப்போ இது இல்லாமல் உங்களுக்கு இதை மட்டும் காட்டினா நீங்கள் என்ன செய்வீங்க? இந்த இருந்து இங்கே இந்த லெட்டருக்கு தானே ஷத்த இருக்குது, அந்த ஷத்த இருக்கிற லெட்டரில் ப்ரெஸ் பண்ணி இந்த ஃபத்ஹாவை அந்த லெட்டருக்கு கொடுத்து ஓதணும். ப்ரெஸ் பண்ணினா எப்படி வரும்? அப்புன்னு வரும், அப்புன்னு வரும். சரிதானே? ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன செய்யணும்? இந்த ஃபத்ஹாவை இந்த லெட்டருக்கு கொடுத்து ஓதணும். ஓத போல் எப்படி வரும்? ப என்று வரும், இந்த ப என்று வரும். சரியா? அப்போ இதை ஓத போல் எப்படி ஓதுவோம்? அப்ப அப்ப. யோசிக்க வேணாமே, ப்ராக்டிஸ் பண்ண போல வந்துடும். அப்ப. இதை வாசிங்க. தப்ப. அதே தான் இது, தப்ப. இதை வாசிங்க. ஜப்ப. சரி, இதை விடுங்க. ஜப்ப. ரைட், அதே இதுதான் இங்கே மிக்கி ஜப்ப. சரி, இது என்னது? இப்பி. அதே தான் இங்கே மிக்குது, இப்பி. திப்பி, திப்பி, ஜிப்பி, ஜிப்பி, உப்பு, உப்பு, துப்பு, ஜுப்பு, துப்பு, சுப்பு. ரைட், நாங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுவோம் கொஞ்சம் மேம். ரைட், அப்ப. சொல்லுங்கள் சாரோட சேர்ந்து. அப்ப, இப்பி, உப்பு, ஜப்ப, ஜுப்பு, திப்பி, ஷப்பி, அத்த, பத்தி, திஜ்ஜ, ஹஜ்ஜி, சத்த, சுத்த, ஹுஸ்ஸி, ஃபிஸ்ஸு, கத்து, குஃபி, ஷஃப்பு, தக்கி, ஷிக்கு. சரி, சரியா? இது ரக்கி, ஷிக்கு, இன்ன. இது சாரோட சேர்ந்து சொல்லணுமா? சார் சொல்லி முடிய பின்னிக்கால் பின்னிக்கால் சொல்லிட்டு வரணும். மன்னி, குல்லி, அம்ம, லும்மி, ஐயி, ஹய்யு, சுவி, ரவ்வு, ஃபக்,
ذك قوة نية بث طه نص شح مر دع نع بس فز سخ رغ لذ فض نل كي شر ذك نز حظ ربي. Okay ya, right. نل مت شن شل أمي كل كت شو ملي كت كمي وت شت توي. Now we'll practice one more. جنتي فإن نبأ يحب ربك لكل علم زين علي قوي قوة أفوي دمر متم فضة يحض مجد يدع سخر حرم أنم من التيل مكم ثم خفت حقت بشر نزل ذكر فسبح ربهم يكذب مطهرة نحدث عطلت نسوي ربنا إننا مبينات متكئين مستهم ممن أول مرة علمتنا متكئا فضلنا لتنبئنهم في صرة فصكت ثيبات بالحق سعرت يمدهم
نبئهم ثم إنما حجة أخرتني سلم சரி ரைட். இன்றைக்கு பாடத்தில் நாங்கள் கொஞ்சம் லெட்டர்ஸ் வந்து சில வேர்ட்ஸை வந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கிறோம். என்னத்து விஷயத்தில்? ஷத்துன், ஷத்தோட விஷயத்தில். சரிதானே? இப்போ உங்களுக்கு ஷத்தை போட்டு ஓத தெரியும். மாஷா அல்லாஹ், அல்லாஹ் முபாரிக்லாம். சரிதானே? அப்போ இண்டையிலிருந்து இந்த ஷத்தை நீங்கள் படித்து முடிஞ்சுதானே? இப்போ உங்களுக்கு குர்ஆனை ஓத தொடங்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக. சரி, இதுக்கு பிறகு இருக்கிற பாடங்கள் இன்ஷா அல்லாஹ் சார் என்ன செய்வேன்னு சொன்னால் அந்த பாடங்களை படிப்பிக்கிற நேரத்தில் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் விளங்கி கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஆனால் இந்த வீடியோவுக்கு பிறகு நீங்கள் குர்ஆனை ஓதுறதுக்கு தொடங்கலாம் இன்ஷா அல்லாஹ். நாங்களும் இந்த வீடியோவை இன்னும் கொஞ்சம் ஒன்றொண்டா போகிற நேரத்தில் நாங்கள் என்ன செய்வோம், இந்த வீடியோவிலேயே குர்ஆனை கொஞ்சம் கொஞ்சம் ஓதுறதுக்கு நாங்கள் பழகி கொள்வோம். சரிதானே? பாரக்கல்லாஹு ஃபீக்கும், ஜஸாக்குமுல்லாஹ் ஹைர். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.